3 circle of radius 3.5 cm are placed in such a way that each circle touches the other two. Then the area of the portion enclosed by the circle கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்க ஒரு சர்க்கிளாக அதோட ரேடியஸ் கொடுத்துருக்காங்க 3.5. ஓகேங்களா? இதே மாதிரி 3 சர்க்கிள் இருக்குது. ஒன்று வந்து மற்ற ரெண்டையும் டச் பண்ணுற மாதிரி ட்ரா பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம இப்படி தான் ட்ரா பண்ணி ஆகணும். ஏன்னா ஒன்று மற்ற ரெண்டையும் டச் பண்ணுற மாதிரி தான் இப்படி தான் ட்ரா பண்ண முடியும். ஓகேங்களா? உங்களை என்ன கேட்குறாங்கன்னா இந்த நடுவில் இருக்கிற இந்த போர்ஷன் தான் கேட்குறாங்க. ஸோ இதை டேரெக்டாக ஃபைன் பண்ண முடியாதுன்றனால இதை ஜாயின் பண்ணி நம்ம ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இந்த ஏரியா ஃபைன் பண்ணுறதுக்கு. ஸோ இது 3.5னா இது 3.5 மொத்தம் இங்கே 7 கிடைக்கும். இதே மாதிரி இதுவும் 7 இதுவும் 7. அப்போ இது ஒரு ஈக்குவேட்டட் ட்ரையாங்கிள். அப்போ ஈக்குவேட்டட் ட்ரையாங்கிள் இருந்துட்டு இது பாருங்கள், இது ஒரு வந்து இந்த ஒரு போர்ஷன் மட்டும் பார்த்திங்கன்னா இப்படி வருமா? இது நம்மளுக்கு தெரியும். இது வந்து செக்டார், ஏரியா ஆஃப் த செக்டார். இப்போ வந்துட்டு இது கூட இது மாதிரி 3 இருக்குது. ஸோ இதோட ஏரியாவை கண்டுபிடிச்சி ஈக்குவேட்டட் ட்ரையாங்கிள் வந்து சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா நம்ம நடுவில் இருக்கு இல்லைங்களா, அதோட ஏரியா நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ இப்போ முதல்ல ஈக்குவேட்டட் ட்ரையாங்கிளோட ஏரியா ஃபார்மில் பார்த்தீங்கன்னா √3/4 a² மைனஸ் 3 இன்ட்டு இது மாதிரி 3 இருக்கனால 3 θ/360 இன்ட்டு πr². ஓகேவா? √3/4 ஏவோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 7. அப்போ 7² போட்டுக்கலாம். 3 தீட்டா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஈக்குவேட்டட் ட்ரையாங்கிள்ன்றனால எல்லாமே 60 தான் இருக்கும். அப்போ 60/360 பையோட வேல்யூவும் போட்டுக்கலாம் 22/7. ஆர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 3.5 தான் எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம இந்த போர்ஷன் மட்டும் எடுக்கிறனால பாதி தான் வரும் 3.5. ஓகேங்களா? அதையுமே நான் 35/10ன்னு எழுதிக்கிறேன் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக. இந்த 0 இந்த 0 கேன்சல் பண்ணிடலாம். இது 6ன்னு வரும். இதை பண்ணிங்கன்னா 2ன்னு வரும். 2 டைம் வரும். இதை பண்ணிங்கன்னா 11. இதை 5 டேபிளில் பண்ணிங்கன்னா 7. இது 2, இதுவும் 7, இதுவும் 2. இந்த 7 இந்த 7 கேன்சல் பண்ணலாம். இப்போ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா இதுலேயும் 7 இருக்குது, இதுலேயும் 7 இருக்குது, எடுத்துடலாம். 4ம் காமனாக இருக்குது, எடுத்துடலாம். அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா √3 × 7 மைனஸ் இங்கே ரிமைனிங் 11 தான் இருக்கும். ஓகேவா? √3யோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1.732. ஸோ அதோடு இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 7/4 இன்ட்டு √3 இந்த 1.372 7 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 12 இன்ட்டு சம்திங் கிடைக்கும். அதாவது 12 1 to 4ன்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதுலேருந்து நீங்கள் 11 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மீதி எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 1.124. ஓகேவா? இதை வந்து கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1.967ன்னு கிடைக்கும். ஸோ இதன் சம்மோட ஆன்சர். ஓகேவா?